My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 22% இடங்கள் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்றுக்கு லைவ்ல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் இன்னும் சில சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்ஃபில்டாக இருக்குது. நிறைய சீட்ஸுங்கிறது அன்ஃபில்டாக இருக்குது. யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த மார்க் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன, இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய மாணவர்களை சென்றடையும். அதன் மூலமாக யாராவது ஒரு மாணவராவது ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சீட் எடுத்து அந்த சீட்டுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாணவருக்கு சீட் கிடச்சிது அப்படின்னா அது இந்த வீடியோனுடைய வெற்றியாக இருக்கும். அதில் உங்களுடைய பலன், உங்களுடைய பயன் அப்படிங்கிறதும் உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் ஆல் இண்டியா கோட்டாவில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்லி நிறைய காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்எம்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 சீட்டுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 2 சீட் அப்படிங்கிறது வந்து அன்ஃபில்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸில் எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் 3 சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் வந்திருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியில் 10 சீட்டுக்கு 2 சீட்டு வந்து அன்ஃபில்டாக இருக்குது, கிளியர் வேகன்சியில் இருந்துச்சு. ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 9 சீட்டுக்கு 9 சீட்டுமே உங்களுக்கு வந்து கிளியர் வேகன்சியில் வந்துருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கல்லூரியில் 6 சீட்டுக்கு 6, 9க்கு 7, 6க்கு 6, 4, 4, 9, 8, 8, 7 அண்ட் இந்த விர்ச்சுவல் வேகன்சியில் 1 வந்துருச்சுன்னா அது 9 சீட் வேக்கண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸில் வந்திருந்தது. இப்போ 8, 1, 9 சீட்டு வந்து வேகன்சியில் இருக்குது. அதாவது ஒரு சீட் விர்ச்சுவல் வேகன்சிலையும் 8 சீட் வந்து கிளியர் வேகன்சிலையும் இருக்குது. எந்த காலேஜ்னு பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மதுரை, கீழ்ப்பாக்கம் எல்லா இடத்துலையுமே இதே சூழ்நிலை அப்படிங்கிறதா இருக்குது. டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்கள் ஓப்பன் கேட்டகரியில் 296 இடங்கள் இருந்துச்சு. அந்த 296ல் 214 சீட் வந்து கிளியர் வேகன்சிலையும் 65 சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வெகு குறைவான மாணவர்கள் தான் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்துருக்கிறாங்க. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி கேட்டகரிஸ். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்ன்னு காமிக்கிறேன். ராமச்சந்திராவில் பார்த்தீங்கன்னா 32 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. 8 சீட் வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியிலையும் நமக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்ஃபில்டாக இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 37 கவர்மெண்ட் காலேஜஸில் 771 சீட் ஆல் இண்டியா கோட்டாக இருந்துச்சு. இந்த 771 சீட்டில் கிட்டத்தட்ட 596 சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் கிளியர் வேகன்சியில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. 137 சீட்டு வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் வேகன்சியில் வந்துருச்சு. ஆக்சுவல் ஃபில்டு சீட்டுங்கிறது 175 சீட்டு தான். பர்சன்டேஜில் பார்க்கும்போது 22.7% இடங்கள் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கு. அதாவது மாணவர்கள் சேர்ந்து அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த 222% அப்படிங்கிறது 170 சீட்டில் 137 சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. அப்போது இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வெகு குறைவான இடங்கள் தான் ஃபில் ஆகிருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு வரும், லிட்டரலி ஸ்பீக்கிங். ஏன்னா அப்கிரேடேஷன் போகிறவங்க வேறு காலேஜுக்கு தான் போகிறாங்க, கிடச்சா போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. பட் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வந்து 22.7% அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் டோட்டலாக இருக்கக்கூடிய சீட் வந்து 3550 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துச்சு. அதே மாதிரி அதில் கிளியர் வேகன்சியில் 1265 சீட்டும் 2285 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. 64.37% இடங்கள் அப்படிங்கிறது வந்து நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் இருக்குது, நான் ஒரு 650 மேலே வச்சுருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட். ஸோ நான் உங்களுக்கு போன இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க்கு காமிச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பன் கேட்டகரி 1900-603 நமக்கு க்ளோஸ், அதாவது 19,603 நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. 660 மார்க்குக்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட்டு கிடச்சிருந்துச்சு. அதே இது நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 658 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோசிங் மார்க். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 575, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 544 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. அண்ட் அகைன் ஓப்பன் கேட்டகரியில் பிடபிள்யூடிலையும் 309 மார்க்குக்கு சீட் கிடச்சிது. ஓபிசியில் பிடபிள்யூடியில் 308, எஸ்சி பிடபிள்யூடியில் 312, எஸ்டி பிடபிள்யூடியில் 338 மார்க்குக்கு சீட் கிடச்சிருந்துச்சு ஆல் இண்டியா கோட்டாவில். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க்.
இஃப் யூ ஹாவ் மார்க்ஸ் இன் திஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் உங்கள்கிட்ட மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அப்கிரேடேஷன் போவீங்கல்ல. இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கும். இந்த மார்க் ரேஞ்சில் இதை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் தமிழ்நாட்டில் இடம் கிடச்சிருக்கும். அப்படி இடம் கிடைத்த மாணவர்கள் உங்களுக்கு கிடைச்ச காலேஜே ஓகே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அப்படி நினச்சிருப்பீங்க, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு, நீங்கள் அதிலே கன்டினியூ பண்ணலாம். பட் நான் தமிழ்நாட்டில் எனக்கு கிடச்சிருக்க ஒரு காலேஜ், பட் அதை விட பெட்டர் காலேஜ் நான் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்கிரேடேஷன் போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள், நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இட்ஸ் அ ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் as well as from all the candidates. இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கிற எல்லா மாணவர்கள் சார்பாக வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ, ரீஅலாட்மெண்ட் ஸ்டேட் கோட்டாவில் போடுவீங்க இல்லையா, போடலான்னு தானே யோசிச்சிருக்கீங்க. அந்த யோசனையில் உங்களுக்கு வைத்திருக்கிற கல்லூரிகள், நீங்கள் விரும்புகிற கல்லூரிகள், எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா சேரலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜஸை மட்டுமாவது தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாடு காலேஜஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நமக்கு 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு 8ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னும் 2 நாள் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது வரைக்கும் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ரிஜிஸ்ட்ரே பண்ணலைன்னா கூட யூ கேன் மேக் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். 5500 அல்லது 10000 அப்படிங்கிறது வரும், ஃபீஸ் வரும். அதில் 1000, 5000 அண்ட் 10000 செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். சீட்டு கிடச்சிருச்சுனாலும் கிடைக்காம போனாலும் உங்களுக்கு அந்த பணங்கிறது ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் கட்டுற ப்ராசஸிங் ஃபீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ரீஃபண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் இந்த மார்க் ரேஞ்சில் இதை விட எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு 650 இருக்கிறேன், ஓப்பன் கேட்டகரி ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே 658, நீங்களும் ஒரு 648 650 கிட்ட இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 10 மார்க்லாம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையாது. அந்தளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 575 மார்க் எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 550 மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. 544 மார்க் எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் ஒரு 540 மார்க்குக்கு மேலே, 530 மார்க்குக்கு மேலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இதை விட கம்மியாக இருக்கிற மாணவர்கள் ட்ரை பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மார்க்குக்கு சீட்டு கிடச்சது, ஓகேங்களா. இந்த மார்க் ரேஞ்சில் தான் சீட்டுங்கிறது கிடச்சது. டியூ டு த காம்படிஷன், லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிறதுனால, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மார்க் அண்ட் இந்த ரேங்க் ரேஞ்சில் தான் சீட்டுங்கிறது கிடச்சிருந்துச்சு. அப்போ செகண்ட் ரவுண்டில் போனாலும் கிட்டத்தட்ட இதே மார்க் ரேஞ்சிலையும் இதே ரேங்க்கினுடைய ரேஞ்சிலையும் தான் சீட்டுங்கிறது அலர்ட் ஆகும். எனக்கு நான் ஓப்பன் கேட்டகரி, ஆனால் என்கிட்ட 500 மார்க் இருக்குது, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு டெல்லியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் ஆல் இண்டியா ரேங்க்கின் அடிப்படையில் வரிசைப்படுத்திட்டு வருவாங்க. அந்த வரிசையில் உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறதான் முக்கியம். இப்போ ஓப்பன் கேட்டகரியில் 19603 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். உங்கள் ரேங்க் 1 லட்சமாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இப்போ அந்த 20,000 மிச்சம் இருக்கக்கூடிய 80,000 பேரை தாண்டி உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கொடுக்க முடியாது இல்லையா. அப்படி கொடுக்குறது கரெக்டாகவும் இருக்காதுல்ல. ஸோ அப்போ 19603க்கு சீட்டு கிடச்சிருக்குன்னா மேபி அது ஒரு 20,000 வரலாம். 20,000வது ரேங்க்கில் நான் இருக்கிறேன், ஓப்பன் கேட்டகரியில் ஆல் இண்டியா ரேங்க் 20,000 இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா நீங்கள் அதில் சேரலாம். இதுதான் யதார்த்தம். கம்மியான மார்க் இருக்கிற மாணவர்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்காது. யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா என்கிட்ட காசு கொடுங்க, நான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரேன், உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முயற்சித்தா ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. ஒரு வேளை உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சது அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் கூட நீங்கள் போய் சேரலாம். செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஒரு ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ரெசிக்னேஷன் டேட் டைமில் நீங்கள் ரிசைன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போகாது, டியூஷன் ஃபீஸ் ஃபோர்ஃபீட் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், பிரச்சனை இல்லாமல் போயிடும், பெனால்ட்டி வராது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் போய் சேருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிக்னேஷன் டேட். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ கேன் கிவ் அ ட்ரை. ஒருவேளை நமக்கு ரெசிக்னேஷன் டேட் ரொம்ப தாண்டி வருது, அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் முடிஞ்சிச்சு, நான் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதனால் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு வேளை இந்த வாய்ஸ் வேர்ஸாவாக நம்ம நினைக்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னா கூட
ஆல் இண்டியா கோட்டா சீட்டை நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலாம், பிரச்சனை வராது. நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் போகும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கம்மியான ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிறதுல யோசித்து அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். இப்போது இதே இது டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் அப்படிங்கிறது அன்ஃபில்டாக இருந்துச்சு இல்லைங்களா? அந்த அன்ஃபில்டு சீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கூட அந்த சீட்ஸுக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த மாதிரியான டீம் யூனிவர்சிட்டிலையும் போன ரவுண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சில கல்லூரிகள்லாம் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் குறைச்சாங்க. அண்ட் இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs 21 lakhs அப்படிங்கிற பட்ஜெட்டில் சில கல்லூரிகளில் ஃபீஸுங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட இந்த வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதில் உங்களோட டேட்டா ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேபி you can make use of the opportunities. Very limited seats தான் நமக்கு டீம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட 35% இடங்கள் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்குது, இன்க்ளூடிங் NRI. தமிழ்நாடு விர்ச்சுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சிங்கிறதெல்லாம் விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் வேகன்சி தமிழ்நாட்டில் விடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு வேகன்சி வரும்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு சீட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா யோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆல் இண்டியா கோட்டா போனால் அங்கே சீட்டு கிடச்சா நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். 37 காலேஜையும் நீங்கள் போடுங்க நான் சஜஸ்ட் பண்ணலை. மேபி நீங்கள் வந்து ஒரு வேளை கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்காது, கோயம்புத்தூர் ESI உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் ESI விட பெட்டர் காலேஜஸ் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆல் இண்டியா கோட்டாவில் போடுங்க. அப்போ அந்த காலேஜஸ் நீங்கள் போடுறது ஒரு 5 காலேஜாக இருக்கலாம், 10 காலேஜாக இருக்கலாம். அந்த 10 காலேஜில் எந்த காலேஜில் சீட் கிடச்சாலும் நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை போடுங்க. எனக்கு வந்து திருப்பூரில் இடம் கிடச்சா நான் சேர மாட்டேன் அப்படின்னா அதை போடாதீங்க. நீல்கிரிஸ் எனக்கு வேண்டான்னா அதை போடாதீங்க. இது அப்ளிகபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா as well as தமிழ்நாடு ரெண்டுக்குமே. டீம் யூனிவர்சிட்டியும் அப்படி தான். டீம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பிடித்த காலேஜஸ், அது வி சவிதாவாக இருக்கலாம், SRMஆ இருக்கலாம், செட்டிநாடாக இருக்கலாம், ராமச்சந்திராவாக இருக்கலாம், வாட் எவர் த காலேஜ் தட் யூ லைக், உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை போடுங்க. சீட்டு கிடச்சா நான் சேருவேன் அப்படின்றவங்க மட்டும் செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமோ அதே அளவுக்கு செகண்ட் ரவுண்டில் வேற ஒருத்தருக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஒரு வேளை என்ன நடந்துரும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சீட்டு போட்டு சேராமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் சேராமல் விடக்கூடிய அந்த சீட்டு கிடச்சா ஒரு ஃபேமிலி சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியினுடைய சந்தோஷத்தையும் நம்ம தான் கெடுக்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மையோட கொஞ்சம் யோசித்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, சார் நான் சென்டாகில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், கர்நாடகாவில் போட்டிருக்கேன், கேரளாவில் போட்டிருக்கேன், ஆந்திராவில் போட்டிருக்கேன், தெலுங்கானாவில் போட்டிருக்கேன், ஆல் இண்டியா கோட்டாலையும் போடுறேன் சார். ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்கள் சேர போகிறீங்க, எல்லா இடத்துலையும் எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இது ஒரு உங்களுடைய ஆங்ஸைட்டி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சீட்டு கிடச்சிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த விதத்தை, அந்த விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மார்க்குக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத யோசிங்க. உங்கள் மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா நீங்கள் லிட்டரலாக நீங்களும் ஃபினான்ஷியலாக லாஸ் ஆக போகிறீங்க அண்ட் மற்ற மாணவர்களுடைய சந்தோஷத்தையும் அது கிடைக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குது. ஸோ அதனால் யோசிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து செப்பரேட் வீடியோஸில் எப்படி பண்ணலாம், எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், பட் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாவில் மாணவர்கள், நல்ல மதிப்பெண்கள் வைத்திருக்கிற மாணவர்கள் தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு கிடச்சா சேருங்க. கிடைச்சா நான் சேர மாட்டேன் அப்படின்றவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணாதீங்க. ஸோ கிடைச்சா சேருவேன்றவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். இது செயின் ஆஃப் ரியாக்ஷன். கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் வரும். அதே மாதிரி அங்கே கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்குமே நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பியூர்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா யோசிங்க. உங்களுக்கு பிடித்த காலேஜஸை போடுங்க. எல்லா காலேஜையும் போடுங்கன்னு சொல்லி நான் உங்களை சஜஸ்ட் பண்ணல, உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை போடுங்க, கிடைச்சா சேரலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, நான் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். நம்ம
வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.